கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரூத் 1 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தேவன் வைக்காத இடத்திற்கு தேவ அனுமதி பெறாமல் செல்பவர்கள் தற்காலிகமான தீர்வுகளை பெறலாம். ஆனால் நிரந்தரமான வேறு பிரச்சனைகளுக்கு அகப்பட்டு விடுகிறார்கள். அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேமில் பஞ்சம் ஏற்பட்ட போது எலிமலேக்கு குடும்பத்தினர் பஞ்ச காலத்திலும் காக்கும் கர்த்தரை விசுவாசியாமல் ஆகாரம் கிடைக்கும் பாவமும் சாபமும் நிறைந்த மோவாப் தேசத்திற்கு தேவ அனுமதியின்றி சென்றனர். மோவாபின் பூமி ஆகாரத்தை கொடுத்தது. ஆனால் அதுவே இக்குடும்பத்தின் ஆண் மக்களின் கல்லறை பூமியாக மாறியது. தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை நகோமி முற்றிலும் இழக்கச் செய்யும் இடமாக மாறியது. நகோமி தன் தேசத்திற்கு திரும்பும்படிக்கு அவளை தேவன் சீர்திருத்த வேண்டியதிருந்தது. தேவனுடன் உள்ள உறவை, அவரது வழி நடத்துதலை உணர முடியாதபடி நாம் தேவ பிரசன்னத்தை தொலைத்து போட்ட ஆதி நிலைக்கு திரும்பும் வரை தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் ஆபிரகாமை அழைத்து வந்த கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது தேவனின் வழிநடத்துதல் இன்றி ஆகாரம் கிடைக்கும் எய்ப்துக்கு போனான். அங்கே தன் மனைவியின் அழகு அவனுக்குள் தன் உயிரை குறித்த பயத்தை ஏற்படுத்தியது. மனைவியை சகோதரி என்று பொய் சொல்ல வைத்தது. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்ற வாக்குத்தத்தம் அவன் மனதை விட்டு மறைந்தது. அங்கு அவன் குடும்பத்திற்குள் நுழைந்த ஆகார் மூலம் குடும்ப சமாதானம் கெட்டது. ஆபிரகாம் மறுபடியும் கானானுக்கு திரும்பும் வரை கர்த்தர் அவனோடு பேசவில்லை. ஆவிக்குரிய வாழ்வை விட உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது உலக வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வை காண ஆவிக்குரிய வாழ்வை சிதைக்க தயங்க மாட்டோம். தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே சகல வசதிகளோடும் வாழ்வதை விட தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் குறைப்பட்டவர்களாக வாழ்வதே சரியானது. தேவ பிரசன்னத்தை உணர முடியாத எந்த இடமும் நமக்கு பாதுகாப்பானது அல்ல. நாம் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் வேதம் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. எனவே நாம் தேவ சித்தத்தை விட்டு விலகி செல்லும்போது நம்மை சார்ந்தவர்களையும் அது பாதிக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உமது சித்தத்தை விட்டு விலகி செல்லாமல் எங்களை காத்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.